வீடியோல 5 இன்டர்வியூ क्वेश्चंसோட ஆன்சரை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல அதே மாதிரி 5 இன்டர்வியூ क्वेश्चंसை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். So let's start. Pandas interview questions. இது வரைக்கும் நம்ம 20 questions Pandasல பார்த்தாச்சு interview questions. இப்போ 21st question என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? What is the difference between join and merge methods in Pandas? ஓகே, ஜாயின்னா என்ன, mergeனா என்ன, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு Pandasல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜாயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், ஜாயின் பண்ணும். இண்டெக்ஸ்னா என்ன, நம்மளுக்கு இண்டெக்ஸிங் நம்பர் இருக்குமா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரோ லேபிளோட பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணுச்சுன்னா அதை ஜாயின்னு சொல்லுவோம். mergeனா அப்போ என்னவா இருக்கும், காலம் பேஸ் பண்ணி பண்ணா அது merge. ஓகேவா, காலம்னா நம்ம எதுலெல்லாம் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்போம், எஸ்கியூஎல்ல பார்த்துருந்தோம்னா இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின்லாம் எப்படி ஆகியிருக்கும்னா லேபிள் பேஸ் பண்ணி ஆகியிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே mergeன்றதும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு காலம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும், merge ஆகும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு யூ ஒர்க் வித் டைம் சீரீஸ் டேட்டா இன் பேண்டாஸ்? ஓகே, டைம் சீரீஸ் டேட்டாவில் எப்படி பேண்டாஸில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பேண்டாஸ் அஸ் பிடி. ஓகேவா, அடுத்து இம்போர்ட் numpy as np. ஓகேவா, இப்போ நான் வந்து டேட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு டேட்டாவுக்கு வேல்யூஸ் வேணும். ஸோ டேட் எல்லாம் நம்ம வந்து பர்டிகுலராக கொடுத்தாதான் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டேட்டை வந்து எடுத்துக்க போறேன். ஓகேவா, டேட் ரேஞ்ச் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா ஸ்டார்ட் ஈக்குவல் டு 2023-01. ஓகே, 01 கொடுத்துக்கிறேன். ஓகே, எண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா 2023-01-10. ஓகேவா, எனக்கு ஒவ்வொரு டேட்டும் இப்போ வந்து டேட் வந்து நம்ம வீக்லி வைஸ் வச்சுக்கலாம், மந்த்லி வைஸ் டேட் வேணா எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டெய்லி வைஸ் எனக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். என்னோட டேட் நான் எப்படி மென்ஷன் பண்ணணும், டெய்லி வைஸ் இருக்கணும். அப்ப டீன்னு கொடுத்தா அது என்ன அர்த்தம், டெய்லி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே, இப்போ நான் டேட்டாவை கிரியேட் பண்ணணும். ஓகேவா, டேட்டா ஈக்குவல் டு டிக்ஷனரியில தானே கிரியேட் பண்ணுவோம், சேம் அதே மாதிரி நீங்க டிக்ஷனரியில கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டேட் ஆல்ரெடி நான் வேல்யூஸ் என்ன பண்ணிட்டேன், ரேஞ்சை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அங்க வந்து ஜஸ்ட் நீங்க டேட் ரேஞ்சுன்னு கொடுத்தா போதும். அடுத்து நான் வந்து அடுத்த காலம் என்னன்னா வேல்யூஸ் வந்து காலம் செட் பண்ணணும். இந்த வேல்யூஸ்ல வந்து நான் ரேண்டமா தான் வேல்யூ எடுக்க போறேன். ஸோ சாரி, np.random.randint. ஓகேவா, ஓகே, randint. ஓகேவா, எந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த ரேஞ்ச் வேணும்னு கொடுக்குறேன். இங்க ஏன் லென்த் ஆஃப் ரேஞ்சுன்னு நான் கொடுப்பேன், லென்த் ஆஃப் டேட் ரேஞ்சுன்னு கொடுப்பேன்னா எனக்கு இருக்கிற டேட் ரேஞ்ச் வரைக்கும் நீ வேல்யூஸை வந்து ரேண்டமா கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா, டேட் அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச். ஓகே, ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டேட்டாவை நான் என்னவா மாத்தணும், டேட்டா ஃப்ரேமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் df equal to pd.data frame of date. ஓகேவா, டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்னு கொடுத்துட்டேன், டேட். ஓகேவா, ஜஸ்ட் நீங்க df கால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும், டேட்டும் வேல்யூஸும் வந்துருச்சு. இது என்ன உங்களுக்கு வந்து இது ரேண்டமா உங்களுக்கு வேல்யூஸ் கிரியேட் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ நான் என்ன கொடுத்துட்டேன், டெய்லி ஃப்ரீக்வன்சில கொடுத்துட்டேன். இல்ல எனக்கு வீக்லி ஃப்ரீக்வன்சில வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை வீக்லின்னு ஒரு இது கிரியேட் பண்ணிக்காங்க, வேரியபிள் df.resample. ஓகே, ரீசாம்பிள் ஆஃப் ஜஸ்ட் நம்ம அங்க வந்து dன்னு கொடுத்ததுல இங்க w கொடுக்க போறோம், w.mean. ஓகேவா, கொடுத்துட்டு இதை ரன் பண்ணிக்கோங்க. சம்திங் எரர், ரீசாம்பிள். ஓகே, ரேஞ்ச் இண்டெக்ஸ்ல எனக்கு வந்து ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட இண்டெக்ஸை மாத்த போறேன். ஆக்சுவலா என் இண்டெக்ஸிங்ல வந்து எரர் காட்டுது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட இண்டெக்ஸிங் பதிலாக என் டேட்டை வந்து இண்டெக்ஸிங்கா மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா df.set_index ஆஃப் டேட்டை தானே மாத்தணும். டேட்டை வந்து நான் என்ன பண்ண போறேன், இண்டெக்ஸா வைக்க போறேன். இண்டெக்ஸ் இன்பிளேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, இன்பிளேஸ் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நீங்க df கால் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டே என்ன ஆகிடும், இண்டெக்ஸிங் ஆகிடும். நீங்க இப்ப என்ன பண்ணலாம், ரீசாம்பிள் பண்ணலாம். ஓகேவா, வீக்லி ஈக்குவல் டு
ஓகே, வீக்லி மீன் வச்சுக்கலாம். வீக்லி மீன் ஈக்குவல் டு df டாட் ரீசம்பிள் ஆஃப் வீக்லி வச்சுக்க போறேன். வீக்லி டாட் மீன். ஓகே, ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கோங்க. இப்போ வீக்லி மீனை வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு இங்க டெய்லி ரேஞ்ச்ல இருந்த டேட்ஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆகிடுச்சு, வீக்லி ரேஞ்சுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. புரியுதா? ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா வேல்யூஸை மீன் வேல்யூவா எடுத்து போட்டிருக்கேன். 8 டேட்ஸுக்கு ஒரு மீன் வேல்யூ, அடுத்த 8 டேஸ்க்கு ஒரு மீன் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், வீக்லியா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எப்படி உங்களுக்கு டைம் சீரீஸ் டேட்டால ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஹவு டு யூ ஸ்பிளிட் அ காலம் இன்டு மல்டிபிள் காலம்? ஓகே, ஒரு காலமா இருக்கிறத எப்படி மல்டிபிள் காலமா நீங்க ஸ்பிளிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, நம்ம எப்படின்னு பண்ணி பார்க்கலாமா? அகைன் நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஈஸியாக உள்ள எக்ஸாம்ஸே பார்த்துக்கலாம். pandas fpd. ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து ரன் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் டேட்டாவை கிரியேட் பண்ணணும். ஒரு நேம்ல உள்ள டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டா டிக்ஷனரியில கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து என்ன கொடுத்துக்கலாம், ஒரு 3 நேம் கொடுத்துக்கிறேன். ஜான் ஸ்மித். ஓகேவா? அடுத்து ஜானி, அடுத்து சாம் வில்சன். ஓகேவா? ஒரு நேம் கொடுத்துட்டு நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் போல டேட்டா ஃப்ரேமா மாத்துவோம். ஸோ df ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இப்போ df கால் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ எனக்கு நேம்னு ஒரு காலம் கிரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன், ஒரு காலமை 2ஆ ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்றதுக்கு df என்ன 2 காலமா ஸ்பிளிட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். ஓகேவா? லாஸ்ட் நேம்னு 2 காலமா ஸ்பிளிட் பண்ண போறேன். ஈக்குவல் டு எதை ஸ்பிளிட் பண்ண போறேன், என்னோட நேம்ன்ற ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ண காலம். ஓகேவா? டாட் ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங் தானே, ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா? ஸ்பேஸ், ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல இருக்குல்ல, நான் இங்க கொடுத்துருக்க ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணும், ஸ்பிளிட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ஸ்பேஸ் கொடுப்பேன். ஓகேவா? அது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரன் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ட்ரூக்கு வந்து கேப்ஸ் கொடுத்து. ஓகே, இப்போ நீங்க df கால் பண்ணீங்கன்னா இப்போ என்ன ஆகிடுச்சு, ஆல்ரெடி நான் நேம்னு ஒரு காலம் இருந்தது, அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு மல்டிபிள் காலமா ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்படிதான் ஒரு சிங்கிள் காலமை டிஃப்ரெண்ட் காலமா ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு யூ ஃபைண்ட் அ கார்லேஷன் பிட்வீன் நியூமரிக்கல் காலம்? ஓகே, நம்ம கார்லேஷன் எதுக்காக பார்ப்போம்? ஓகே, நம்ம கார்லேஷன் வந்து டேட்டா சயின்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு 2 காலம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது பாசிட்டிவ் ரிலேஷனா நெகட்டிவ் ரிலேஷனா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த கார்லேஷன் பார்ப்போம். ஓகே, இது எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமா நம்ம கிரியேட் பண்ணி ஒரு டேட்டாஸ்ல பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், அகைன் நம்ம ஜூபிட்டர் நோட் புக் போய்க்கோங்க. ஒரு நியூமரிக்கல் டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா அதை நான் வேணா கிரியேட் பண்ணிக்கோங்க. டிக்ஷனரியில தான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் என்னன்னா ஏன்னு ஒரு காலம் வச்சுக்கிறேன். இதுல வந்து வேல்யூஸ் ஏதாவது போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 காலம் வச்சுக்கிறேன். 6 வேல்யூஸ் வச்சுக்கிறேன். சாரி. அடுத்து வந்து பின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு 4 5 6 7 8 9. ஓகே, இதுல 6 இருக்கா? ஓகே, அகைன் வந்து ஒரு சின்னு ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுலேயே வேல்யூஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 1 3 4 5 6 7. ஓகேவா? ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா ஃப்ரேமா மாத்துவோம். ஓகே, pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், df ஜஸ்ட் கால் பண்ணிக்க போறேன். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, எப்படி கார்லேஷன் பாக்குறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கார்லேஷன் ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிட்டு df டாட் கார்லேஷன் கொடுத்தா என்ன ஆகுனா, கார்லேஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ரெண்ட் கார்லேஷன் எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஒவ்வொரு டேபிள் ஒவ்வொரு காலம்க்கு எனக்கு என்ன ஆகிடுச்சு, கார்லேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காலம்க்கு இன்னொரு காலம்க்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பா, பாசிட்டிவ் கார்லேஷனா நெகட்டிவ் கார்லேஷனானு நம்ம இதை வச்சுதான் பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் கார்லேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி டைம் சீரீஸ்ல வந்து பிளாட் வந்து எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி பண்ணலாம். இப்போ வந்து பேண்டாஸ்ல எப்படி பிளாட் வந்து டைம் சீரீஸ்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அகைன் நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் டேட் ரேஞ்ச் போட்டிருப்போம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணியே பண்ணலாமா? டேட்டா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட் ரேஞ்ச் அகைன் நான் முன்னாடியே போட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டேட் வந்து டேட் அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச். ஓகேவா? அடுத்து வேல்யூ என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 25, 30, 35, 40, 45, 55. ஓகே, 10 காலம் இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டேட்ன்றது இல்லைன்னு வருது. ஓகே நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டேட் ரேஞ்சில் வந்து எரர் காட்டுது. நான் இங்கே வந்து ஈக்குவல் டு போடலை. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு பிளாட்டை கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் போல டிஎஃப்ஆ கிரியேட் பண்ணிக்கலாம். ed.data frame of date. ஓகேவா? கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரு பிளாட் கிரியேட் பண்ணிக்கலாம். டாட் செட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் ஆஃப் plt டாட் ஃபிகர். ஓகே, நம்ம மேட்ப்ளாட்லிப் வந்து இம்போர்ட் பண்ணல. இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட். ஓகே, plt டாட் ஃபிகர் ஆஃப் ஃபிக் சைஸ் ஈக்குவல் டு 10,6. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல, வேல்யூ டாட் பிளாட். அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துக்க போறேன் அப்படின்னா டைட்டில் ஈக்குவல் டு டைம் சீரிஸ். ஓகேவா? பக்கத்துல எக்ஸ் லேபிள் என்னவா இருக்கணும்னா என்னோட டேட்டு, ஒய் லேபிள் என்னவா இருக்கணும்னா என்னோட வேல்யூ. ஓகேவா? ஓகே, இதுல நம்மளுக்கு என்ன ரிசல்ட் காமிச்சிச்சுன்னா எக்ஸ் லேபிள்ன்ற இடத்துல நான் தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அங்க வந்து என்னன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தது. ஸோ அந்த ஸ்பெல்லை வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் அப்போ போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகிடுச்சு, என்னோட டைம் சீரீஸ் டேட்டா வந்து வேல்யூஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து டைமுக்கு ஒவ்வொரு டேட்டுக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே, நான் இங்க வந்து டிஎஃப்னு கொடுத்துட்டேன். நான் இங்க என்ன பண்றேன், டேட்டுன்னே மாத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க என்னோட டேட் என்ன 1லேருந்து 10 வரை இருந்தது. என்னோட வேல்யூஸ் எப்படி இருந்துச்சு, 10லேருந்து 55 வரை இருந்தது. ஸோ எனக்கு டெய்லி நான் பேசிஸ்ல கொடுத்ததுனால அது டெய்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட லைனும் எனக்கு இப்படி பிளாட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் சீரீஸ் டேட்டாவை வச்சு ஒரு பிளாட் அப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? ஓகே, ஃபைன், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B3 சிஸ்டம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.